ஊசி போடுறியா பையன் ஓடி வர தொலைப்பட்ட நீ ஊசி வச்சிருக்கிறியாண்ணா இத பாருடா என்னை விட்டு 5 நிமிடம் பிரிஞ்சிருக்க மாட்டாரு அவரு சாரி போய் ஏழு நாள் ஆகுதுடா அவரு போய் அவரு கண்ணால பார்க்காம பச்சை தண்ணியுடைய தொண்டில இறங்க மாட்டேங்குது என்ன பண்றாரு ஏது பண்றாரு தெரியல படுத்தாரா நின்று இருக்கிறாரு தெரியல தூங்குனாரா தூங்கலையான்னு தெரியல சாப்பிட்டாரா சாப்பிடலையான்னு தெரியல என்ன பண்றாரோ ஏது பண்றாரோ அவர் ஏக்கமா இருக்குதுடா அவர் பார்க்காம துரும்ப எடுத்துட்டு பாத்தியா நீங்க வாடா ஆனா ஒண்ணு எப்படி இருந்ததும் என்னுடைய நினைப்பாக பட்டது அவருடைய மனதை தூண்டியாரதான் இருக்கும் என்ன தேடி வந்துதான் ஆக வேண்டாம்வா அப்படி வந்தாருனாக்கா அந்த மனசுகிட்ட பேசவே கூடாது கோபமா நடந்துக்கணும் நீயும் பேசக்கூடாது நானும் பேசக்கூடாது என்ன மீறி நீ பேசணும்னு வச்சுக்க அவனை அப்பவே உன்னை நீக்கிடுவன வச்சுக்க என்ன சொல்றேன் பேசுறேன் வேலையை விட்டு என் மனவை பார்த்து ஒரு வாராச்சு என்ன பார்க்காத ஒரு நிமிஷம் வர மாட்டான் அப்படியே பட்டுவோ ஒரு வாரமே என் முகத்தை பார்க்கல எப்படி என் மீது கோவமா தான் இருப்பா சரி விடு அவளை சமாதானம் பார்த்தோம்னா முதல்ல இந்த பழுப்பத்து போய் தான் பார்க்கணும் டேய் பெலா டேய் மம்டி பெலா டேய் கலடு பெலா டேய் நாய் மூக்கா டேய் பிசுக்கண்ணா பேச மாட்டேன் இல்ல நீங்க வந்து ஒரு வாரம் ஆகி போச்சு அம்மா கோவத்துல இருக்கிறாங்க ஐயா வந்தானா நீ பேசக்கூடாது நானும் பேசக்கூடாது வாயை போட்டு முடிக்க பேச வேணாம் சொல்லிட்டா அதனால பேசாங்க டேய் பல்பத்து பையா மணலி பேசிட்டாங்க ஐயோ நான் பேசிட்டேனா என்ன அம்மா போச்சங்க டேய் அவ கோவம் நியாயமான கோவம் ஒரு நிமிஷம் விட்டு என்னோட பிரியாதவ ஒரு வார காலமா என்ன பிரிஞ்சு இருக்கறா எந்த ஒரு பெண்ணு கோவம் வர வேண்டியதா இருக்கும் சரி சரி இத நான் வந்துட்டேன்ல போய் பேசறா பேச போறா சத்தியமா அம்மா பேச மாட்டான் பேசுவா சத்தியமா பேச மாட்டான் பேசவே போய் கூடுங்க பாக்குறியா போ ஏய் நாள்ல ராத்திரி இப்பதான் வந்து மனோ பேசாதீ அம்மா பேசாதீ உங்க காதல இருக்கே பச்சோர வாங்கி போற பேசாதீ பூமாட்டுக்கார வந்துட்டானா பகல்ல தான் வேலை வந்து மனோ உங்க காதல இருக்க திரும்பி பாரா தொடாதே ஏண்டா பேசி யாரா வணக்கமா அப்படியே பக்கத்துல வந்து வாய் தந்தா நான் தான் அடிக்கிறேன் என்னப்பா அணுகுருமாறுவேன் என் மனோ கட்டிப்பிடிப்பேன் இன்று மனோ சொல்ல திருமூடு நான் பண்ணுறாளே சரி இன்னொரு முறை முயற்சி செய்து பார்க்கிறேன் உனக்கு பொத்துன்னு வந்துருச்சு ஏனால எங்க போய் ஊர் மேய்ஞ்சு தெரியல மனோ எவ்வளவு பேச மாட்டேன் பேச மாட்டேன்
இருக்கையில் மேல் கோபம் முள்ளாய் மாறியதே முள்ளாய் மாறியதே. நான் பாரு பாட்டுக்கு அவரு மன இறங்குது உங்க மன இறங்கி எரியுது என் வயிறு. மனோ ஒரு வாரமா உன் முகத்தை பார்க்கல, உன்னை பார்க்கணும்னு ஆசையை வந்துக்கிறமா. நீ மட்டும் எப்ப என்ன திரும்பி பார்க்கல வச்சுக்கா, சத்தியமா சொல்றேன் நான் வீட்டுக்கு போயினே இருப்பேன். ஹலோ இங்க பாரு, இங்க பாருங்க. பாக்கணுமா என்னங்க கோலை இது? ஐயோ இது எப்படி சொல்ல போறது தெரியல. ஒரு வாரமா பாக்கல, இந்த விஷயம் நினைச்சா எந்த அளவுக்கு கோவப்படுவோம். மனம் வா மனம், நான் சொல்ற விஷயத்துக்கு கொஞ்சம் பொறுமையா கேளு. கோவம் முடியாது, உங்ககிட்ட இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? நுட்பம் இருக்குது, அதான் உங்ககிட்ட புரியாத விஷயமே. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு மனம். சொல்லுங்க. அதாவது மனம் எனக்கு என்ன சொல்லி தொலையா என்ன வாங்க சொல்லி தொலையா எனக்கு கல்யாணம் வாங்க மனம் கோவப்படாத மனம் பேசாதீங்க போங்க மனம் கோவப்படாது. நான் எதுக்காக திருமணம் செய்ய தெரியுமா? எதுக்காக? நான் இந்த திருமணமே செய்யலனா என் தந்தை உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தந்தைக்காகவே திருமணம் செய்தேன். ஆனா ஒண்ணு, திருமணம் செய்தேன் தவிர என் சுண்டு வரலோட அவன் மேல பல்ல. நீங்களா? சத்தியமா சொல்றேன், சத்தியமா. வாய மூடு. எவனா கல்யாணம் பண்ணிட்டியே என்னால அவளா கொடுத்துட்டு சுண்டு வரல கூட பல்ல நீ அவனா சொல்லுவானா? உண்மையாடி உள்ள தான் வெளியே இருப்போம், வெளியே தான் உள்ள இருப்பேன். சத்தியமா சொல்றேன். என்னங்க உண்மையா சொல்றீங்க? சொல்றேன். நீங்க சொல்ல வரது நம்பலாமா? என்ன நம்புடி. அது மட்டும் இல்ல மனோ, உன்னை பார்க்கணும் வேக வேகமா ஓடி அந்த மாதிரி நான் ஒரு சருக்கு குடிக்கும் தனி மாட்டேன் ஓடி. இவ்வளவு தானே? என்னங்க என்ன சொல்லு, தப்பா நினைச்சுக்க கூடாது. சொல்றி. நீங்க தண்ணி கேட்டீங்க, நான் எடுத்துட்டு வரலாம் தான் போலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க போய் 7 நாள் ஆகுதா? அந்த டென்ஷன்ல அந்த கோவத்துல நான் கொளக்கரைக்கு போய் தண்ணியே எடுத்துன்னு வரல. ஓ 7 வாரம், அதாவது 7 நாளா என் முகத்தை பார்க்காதனால வீட்டுல சமையல் செய்யல, தண்ணி எடுக்கல. பின்னாடி குடும்பம் வீடு உப்பும் குறையக்கூடாது, தண்ணி குறையக்கூடாது. அப்படி இரண்டுமே கொஞ்சிச்சுன்னா அது வீடு அல்ல, கிணறு சுடுகாடு. அப்படியே தாய் குளங்களே உங்களுக்கு எல்லாம் சொல்ற பாருமா, உங்களுக்கு சொல்ற பாரு. வீட்டுல உப்பு இருக்கும்போது வாங்கி வச்சுக்கணும், தண்ணி இருக்கும்போது எடுத்து வச்சுக்கணும். அப்படி இரண்டுமே தீர்ந்து போச்சுன்னா அந்த குடும்பம் வந்து செல்வமா இருக்காதான், ஏழ்மையா இருக்குமா. அதனால வீட்டுல உப்பு இருக்கும்போது வாங்கி வச்சுக்கணும், தண்ணி இருக்கும்போது எடுத்து வச்சுக்கணும். ஆனா இப்ப என்ன தெரியுமா? அதை மட்டும் குளக்கரை சென்று நான் முடிஞ்சு தண்ணி விடாரியா?